ஒன்னு சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற கேளுங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறம்பே தள்ளினேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்றது. மனுஷன் என்ன செய்யறாமா? நம்ம முகத்தை தான் பார்க்குறோம். அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் உண்மை குணம் என்ன, அது என்பது மனுஷனுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாரும் நல்லவன் மாதிரி தான் இருக்கிறான். ஆனா உண்மையான குணம் என்ன தெரியாது. அவனோட நெருங்கி பழகும் போது தான் தெரியும். ஏன்னா நல்ல வறுமையில் இருக்கும்போது தான் உண்மையான பொண்டாட்டி யாருன்னு தெரியும். எனக்கு கடன்காரன் நெருக்கணும், என் கழுத்தை பிடிக்கணும், எனக்கு சிக்கல் மேலே சிக்கல் வரணும், என் கடன்காரன் வந்து வாசலில் வந்து உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த நேரத்துலையே எனக்கு ஆறுதல் சொல்லி, பயப்படாதீங்க, வாழ்ந்தாலும் 2 பேரும் வாழ்வோம், செத்தாலும் 2 பேரும் சால்வோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது தான் உண்மையான பொண்டாட்டி. அப்போ தான் அவளுடைய உண்மையான குணம் தெரியும். அதே போல் ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அவர் 1 மாதம் 10 நாள் இழுத்துட்டு கிடக்குறான்னா, அந்த நேரத்தில் ஆம்பளை ஆனவன் புருஷனானவன் அவனை பார்த்து அவளுக்கு பராமரித்து அவன் சிரமத்தை பார்க்காம ஒரு தாயை போல மனைவிக்கு எவன் தொண்டு செய்கிறானோ அந்த துன்பமான நேரத்தில் அவன் தான் உண்மையான கணவன். அப்போத்தான் தெரியும். ஒரு கஷ்டம் வரும்போது தான் உண்மையான நண்பன் யார் என்று அறிய முடியும். அதே போல ஒரு துயரங்கள் துன்பங்கள் வரும்போது தான் உண்மையான உறவு யாருன்னு தெரியும். இருக்கும்போது எல்லாரும் வருவான் போவான் வருவான் சாப்பிடுவான். அப்ப மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க சொல்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் இதயத்தை பார்க்கிறேன்.